அமெரிக்கா போடும் குண்டு உங்கள் வீட்டு அடுப்பங்கரையில். உஷார் மக்களே உஷார். தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறிகட்டும் என்று ஊர் பக்கங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது 3 மாதங்களாக நடத்தி வரும் போரின் பாதிப்பு நம் வீட்டு பட்ஜெட்டையும் கடுமையாக பதம் பார்க்க போவதற்கான அறிகுறிகள் பலமாகவே தெரிகிறது. அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கிய அமெரிக்கா ஈரான் போர் இந்திய பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 13, 2026 நிலவரப்படி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்து நடைபெறும் இந்த பாதையில் தடை ஏற்பட்டால் எரிபொருட்களின் விலை விண்ணை தொட்டுவிடும். எனவே எங்கோ தூரத்தில் நடக்கும் இந்த போர் இந்திய வீடுகளின் சமையல் அறைகளிலும் வரவேற்பறைகளிலும் நேரடியாகவே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண இந்திய குடும்பத்திற்கு இந்த போரின் மிக நேரடியான பாதிப்பு என்பது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஆகும். இந்தியா தனது ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில் 91% LPGயை வளைகுடா நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது. இதன் காரணமாக போர் தொடங்கிய சில நாட்களிலேயே வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் பெரும் சிக்கல் எழுந்தது. சிலிண்டர்கள் சட்டவிரோதமாக பதுக்கப்படுவதை தவிர்க்க அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. அதனால் இப்போது ஒரு சிலிண்டர் பதிவு செய்த பிறகு அடுத்த சிலிண்டர் பதிவு செய்ய 25 நாட்கள் இடைவெளி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வணிக ரீதியான சிலிண்டர்கள் விலையும் இந்தியாவில் வெகுவாக உயர்ந்தது. தட்டுப்பாடும் திடீரென அதிகரித்தது. இதன் காரணமாக சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் சுமார் 20% உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. சில இடங்களில் பழையபடி விறகு அடுப்புகளுக்கு மாறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்ட விளைவாக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை சற்று அதிகரித்து உள்ளது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்கள் அதிகம் பருகக்கூடிய டீ, காஃபி ஆகியவற்றின் விலைகளும் தற்போது உயர்ந்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $120 முதல் $150 வரை உயர்ந்தது. இது இந்தியாவில் சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் காய்கறிகள், பால் மற்றும் மருந்து பொருட்களின் போக்குவரத்து செலவு அதிகரித்து உள்ளது. இது சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் சற்றே உயர்த்தியுள்ளது. போர் பதற்றத்தால் பெரு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக டாலரை தேர்வு செய்கின்றனர். இதனால் டாலரின் மதிப்பு 0.5% உயர்ந்துள்ளது. டாலர் மதிப்பு உயர்ந்தால் டாலரில் விலை நிர்ணயிக்கப்படும் தங்கத்தின் மதிப்பு குறையும். தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் தங்கத்தின் விலை சற்றே குறையும் என்பது வேண்டுமானால் பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதல் அளிக்கும் மருந்தாக இருக்கக்கூடும். மார்ச் இறுதியில் இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 94 ரூபாய் என்ற வரலாற்றில் இல்லாத சரிவை சந்தித்தது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் விலையும் கூடும் என்பது இந்திய குடும்பங்களுக்கு கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. கூடுதலாக தொடர்ந்து நீடிக்கும் இந்த போரின் விளைவாக வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பணவரத்து குறையும் என்பது இந்திய குடும்பங்களில் சிக்கலை இன்னும் அதிகரிக்கும். 2024, 2025 நிதியாண்டில் இந்தியா சுமார் $135.4 பில்லியன் வெளிநாட்டு பணவரவை பெற்றது. இதில் 38% வளைகுடா நாடுகளிலிருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா, உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த தொகையையே நம்பி கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளை செய்கின்றன. போர் நீடித்தால் இதில் 10 முதல் 15 பில்லியன் வரை இழப்பு ஏற்படலாம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அத்துடன் மார்ச் 2026 வரை சுமார் 2,20,000 இந்தியர்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர். நிலைமை விரைவில் சரியாகி அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பினால்தான் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார சூழல் மேம்படும். இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கியுள்ளது. இது ஹார்முஸ் நீரிணையை சார்ந்தது இல்லாததால் ஓரளவு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இருப்பினும் உலகளாவிய விலை உயர்விலிருந்து இந்திய குடும்பங்கள் அவ்வளவு எளிதில் தப்ப முடியவில்லை என்பதே யதார்த்தம். இறுதியாக இந்த போர் இந்தியாவால் தொடங்கப்பட்டது அல்ல என்றாலும் அதன் விளைவாக உயரும் விலைவாசி மற்றும் வேலைவாய்ப்பு இழப்புகளால் இந்திய நடுத்தர குடும்பங்களை அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றன.
இந்த நிலைமை விரைவில் சரியாகும் என்று நம்புவதே நாம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும்.